குருதேவரே, நீங்களும் அவனுக்கு குருதேவராக கூடிய தகுதியை கொடுத்தீர்கள், கல்வியும் தந்தீர்கள். ஆனால் அவனோ தாங்கள் கொடுத்த மரியாதையை புறக்கணித்துவிட்டு அவனிடம் ஓடிவிட்டான், அதுவும் ராமகிருஷ்ணனிடம். இனிமேல் என்னுடைய குருதேவருக்கு அடுத்தது சிறந்த சிஷ்யனாக நான் தான் இருப்பேன். இவருடைய அனைத்து சொத்துக்களையும் மௌனமாக எனக்கு சொந்தமாக்க என்ன செய்கிறாய்? மணி சென்று விட்டதும் நல்லதுதான். எதற்கும் உபயோகம் இல்லாமல் இருந்தான். என்ன இது மணி? ஐயோ, என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை நன்றாக புரிந்தவர்கள் தாங்கள். நீங்கள் ஒரு ஞானி, நீங்கள் புத்திசாலி, சாதுர்யமானவர். இந்த விஜயநகரத்திலேயே நீங்கள் தான் பெரிய மகான். இருங்கள், ஒரு நிமிடம் கையை எடுங்கள். இங்க பாருங்கள், என்னை பொறுத்தவரை எனக்கு சிஷ்யர்கள் தேவையே இல்லை. இல்லை என்றாலும் இவனுக்கு குருவாகும் தகுதி இல்லவே இல்லை. என்ன கூறினாய்? வார்த்தை என்னுடையது, எண்ணம் அம்மாவுடையது. தங்களுடைய வேலைகள் அனைத்தையும் செய்வேன். அதைத்தான் நான் விரும்பவில்லை. ஆமா, நீங்கள் சொல்லுங்களேன் பண்டிதரிடம். என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். ஒரு சிஷ்யன் குருவிற்கும் குருவுடைய குடும்பத்திற்கும் உதவி செய்வான். வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்வேன். குண்டப்பாவிற்கு படிப்பு சொல்லித் தருவேன். இந்த பாஸ்கரோடு நான் விளையாடுவேன். பாருங்கள் அம்மா, பாருங்கள், இதை நன்றாக பாருங்கள். நான் துணிகளை மடித்து கூட வைப்பேன். பாருங்கள், நன்றாக மடிப்பேன். மணி, இதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. இவன் இதே போல் வீட்டு வேலைகளை செய்கிறான் என்றால் பின்பு எங்களுக்கு ஓய்வு கிடைத்துவிடும் அல்லவா? என்ன ஓய்வு கிடைத்துவிடும்? உங்கள் லாபத்திற்காக தலைவலியை சுமப்பதா? அம்மா, இவர் கேட்க போவதில்லை. தாங்கள் உங்கள் பாணியில் சொல்லுங்கள். அம்மா கூறுவது, மணி இங்கே தங்குவதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள். உங்கள் தலையை அசையுங்களேன். எதற்கு அசைக்க? இவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வதாக தலையை அசையுங்கள். முடியாது, வாய்ப்பே இல்லை. சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். வேண்டாம், சொல்வதை கேள். இன்றிலிருந்து மணி ராமாவுடைய சிஷ்யனாகிவிட்டான். நன்றி அம்மா, நன்றி. இனிமேல் இவன் இந்த வீட்டில் தான் தங்குவான். அதோடு இது என்னோட முடிவாகும். அம்மா, இந்த முடிவை நீங்கள் எடுக்க முடியாது. இது என்னுடைய வீடு, அதனால் முடிவெடுக்கும் உரிமையும் என்னுடையதுதான். வா மணி, லட்டுவை மறந்து விடாதே. என்ன இது? இது அநியாயம். இது மிகப்பெரிய அநியாயம். இந்த வீட்டில் யார் எப்போது என்ன செய்வார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்போது இந்த புதிய தலைவலி வேறா? குருதேவரின் சிஷ்யரை உன் சிஷ்யனாய் ஏற்றுக்கொண்டாய். இதனுடைய விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும். புரிந்து கொள். சுவாமி, மணி இல்லாமல் இந்த வீடு நன்றாகவே இல்லை. உனக்கு அப்படி தோன்றுகிறது, எனக்கு இல்லை. சுவாமி, உங்கள் மனவேதனைகள் புரிகிறது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக ஒரு புது சிஷ்யனுக்கும் ஏற்பாடு செய்து விட்டேன். நன்றி கெட்டவன் வந்து விட்டான். இப்பொழுதுதான் இவனுக்கு புத்தி வந்திருக்கும். நான் போய் பார்க்கிறேன். இருவரணமாலா, நானே பார்க்கிறேன். மணி மீண்டும் வருவதானால் இந்த வீட்டுக்குள் அவனுக்கு இடம் கிடையாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ மீண்டும் வந்திருப்ப. சுவாமி, சௌதாமினி தேவி, சுவாமி, உங்களை ஒரு சிஷ்யன் நிராகரித்து விட்டு போயிட்டான். ஆனால் இதோ பாருங்கள், உங்களுக்காக ஒரு சிஷ்யை கிடைத்து விட்டான். சௌதாமினி தேவியை இங்கு அழைத்து விட்டேன். அவள் இங்கே தங்கி என்னிடமிருந்தும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுவாள். என்ன நோக்கத்தோடு நீ அழைத்திருக்கிறாய் வர்ணமாலா? சுவாமி, இப்பொழுதெல்லாம் எல்லா பெண்களும் சுயமாக சிந்திக்கிறார்கள். வீட்டு வேலையை தவிர்த்து வெளி வேலைகளையும் கவனிக்கிறார்கள். அப்பொழுது இந்த சிஷ்யை உங்களுடன் சேர்ந்து என் வேலைகளையும் கவனித்துக் கொள்ளுவாள் இல்லையா? இதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இப்பொழுது சௌதாமினி நம்ம வீட்டில் தங்கலாம் அல்லவா? இவள் இங்கு இருந்தால் வீட்டு வேலைகளையும் சொல்லி தருவேன். நிச்சயமாக, கண்டிப்பாக. இங்கேயே நம்முடன் தங்கட்டும். நம்முடைய வீடு சௌதாமினி தேவிக்கும் சொந்தம்தான்.
என்ன? இல்லை கூறுகிறேன், உனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறுகிறேன். எந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு பூர்ணமாக உண்டு. ஒருவேளை உனக்கு சௌதாமினி அவர்களை இந்த வீட்டில் தங்க வைப்பதால் உனக்கு சந்தோஷம் என்றால் எனக்கும் சந்தோஷமே. ஆமாம், எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சுவாமி, என்ன ஒரு இரக்க குணம். சௌதாமினி தேவி, இன்று முதலே உங்களுக்கு வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுக்கிறேன். உள்ளே வாருங்கள். நானும் உங்களுக்கு கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லித் தருவேன். என்ன? அதாவது நான் சொல்ல வந்தது, இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லாவற்றையும் புரிய வைப்பேன் என்று. கண்டிப்பாக சுவாமி, கண்டிப்பாக. நீங்கள் உள்ளே வாருங்கள், வாருங்கள். நான் காண்பது கனவா இல்லை நனவா? குருதேவரே, இது ஒன்றும் கனவல்ல, நடப்பது அனைத்தும் சத்தியம். பூனைக்கு கிண்ணம் நிறைய பால் கிடைத்து விட்டது. அடுத்தது ஆலய மணி வந்துவிட்டால் சௌதாமினி. இன்று மீண்டும் தாமதமாகிவிட்டது. ஐயோ, மணி என் உடையை விட அவிழ்ந்து விடும். இல்லை, நான் விட போவதில்லை. வாருங்கள், பேசக்கூடிய கிளி இது. சொல்லுப்பா ஜே ஜே. இரண்டு கிளிகளும் மிக அழகு. அப்படியே நம்மை போலவே. குருதேவர் சிஷியன், குருதேவர் சிஷியன். உன்னை கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், என்னை குருதேவர் என்று அழைக்காதே. எனக்கு அது பிடிக்கவில்லை. நான் கேட்டதுதான் உனக்கும் கேட்டதா? ஆம் குருதேவா. ஐயோ, என் வேட்டியை விடு. புத்திதாசனம், இது புத்திதாசனம். இந்த கழுதை யாரோடது? என்னுடைய பகைவன் முல்லா நஸ்ருதீன் மறுபடியும் வந்து விட்டானா என்ன? அமைதியாக இரு நண்பா, உனக்கு எதுவும் ஆகாது. மணி, சீக்கிரம் வாயே, நேரமாகிவிட்டது. நேரமாகிவிட்டது, 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 நேரமாகிவிட்டது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த கிளிக்கும் தெரிந்துவிட்டது. என்ன தெரிந்துவிட்டது? உங்களுக்கு நேரமாகிவிட்டது என்று. சரி, இருக்கட்டும். மன்னித்து விடுங்கள். 2 கிளிகளும் வார்த்தைகளை வேகமாக கற்றுக்கொள்ளும். அதன் காரணமாகவே இதன் விலையும் அதிகமாகும். அதனால் இதை யாரும் வாங்கவில்லை. பண்டிதரே, நீங்களாவது இதை வாங்குங்களேன். வாங்குங்கள். பழைய விஷயங்கள் ஞாபகம் வரட்டும். முல்லா நஸ்ருதீன் வந்திருக்கிறாரா? போன முறை என் உயிரை வாங்கிவிட்டார். இம்முறை யாரை என்ன செய்ய போகிறாரோ? குருதேவா, குருதேவா. என் ஆயுதத்தை விட சிறப்பான ஒரு ஆயுதம் வேண்டுமா மகாராணிக்கு? இந்த விஷயத்தில் நான் முடிவெடுத்து விட்டேன். ஒரு முறை சபைக்கு மகாராணி வந்துவிட்டால் அனைவரிடமும் நான் பேசி என் வேலையை நான் தொடங்கி விடுவேன். இதுவும் நல்ல விஷயம்தான். அதன் பிறகு அமைச்சரே, குருநாதர் ஏதோ அரைகுறையாக வருகிறாரே. அது மணியை அழைத்து வர மறந்து விட்டாரோ? வணக்கம் குருதேவா. வாருங்கள் குருதேவா, அமருங்கள். குருதேவரே, குருதேவரே, எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. அமருங்கள். மாமந்திரியாரே, என்ன இது? பண்டிதர் ராமகிருஷ்ணருடன் மணி, அத்துடன் தத்தாச்சாரியருடன் தனி, ஒன்றும் புரியவில்லையே. மணி அவர்கள் ஏன் கட்சி மாறி இருக்கிறார்? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். என்னை அவமானப்படுத்தவே பண்டித ராமகிருஷ்ணா இவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டானா? போதும். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திரும்பலம்பா வந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராணி சின்னாதேவி, வாழ்க! மகாராணி திருமலாம்பா, வாழ்க! இது என்ன? 2 அன்னப்பறவைகளும் பிரிந்து விட்டது. கனியும் மணியும் பிரிந்து விட்டார்களே. மகாராணி திருமலம்பாதேவி
எனக்கு என்ன தோன்றியது என்றால், பண்டித ராமகிருஷ்ணா தனியாக எத்தனை வேலையை நான் சமாளிக்க முடியும்? அதனால் தான் என் சிஷ்யன் ஒருவனை அவருக்கு உதவியாக தானமாக கொடுத்து விட்டேன். நானே கொடுத்து விட்டேன். நல்ல வேலை செய்தீர்கள் குருதேவா. குருதேவர் சரி. கழுதை கத்தும் சத்தம் எங்கிருந்து வருகிறது? இந்த கழுதை நமது சபைக்குள் எப்படி வந்தது? குருதேவா ஜாக்கிரதை. நேராக என்னிடம் வந்து விட்டது. புத்திதாசனே தான் இது. என்னை விடு. இது நிச்சயம் புத்திதாசன் தான். அப்படி என்றால் முல்லா நஸ்ருதீன் அவர்களும் இங்குதான் இருப்பார். புத்திதாஸ் அவர்களே, அமைதியாக இருக்கவும். மன்னித்து விடுங்கள், நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அவர் வேட்டியை இழுத்து அசிங்கப்படுத்தாதீர்கள், அப்புறம் உங்களை அவர் சபித்து விடுவார். தேவா, இப்போது இது கோபத்தில் உள்ளது. நீங்கள் கூறிய வார்த்தையை கூறியிருக்கவே கூடாது. ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளுங்களேன். மன்னித்து விடு. கழுதை இல்லை. புத்திதாசன் தான். நீ புத்திதாசன். என்னை விட்டு விடு. என்னை மன்னித்து விடு. உன்னிடம் விடு. புத்திதாசா, இங்கே வந்து விட்டாயா? அப்படி என்றால் முல்லா நஸ்ருதீன் அவனும் இங்கு வந்து விட்டானா? வண்ணமில்லாத இந்த உலகத்திற்கு வண்ணத்தை நான் கொண்டு வரப் போகின்றேன். அரைகுறையாக இருந்ததை நான் முழுமையாக்கப் போகின்றேன். 2 சிறந்த மகாராணிகளுக்கு இந்த அடியேனின் சலாமை தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாம் அலைக்கும். வணக்கம் முல்லா நஸ்ருதீன் அவர்களே. விஜயநகரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். விஜயநகரத்தில் உங்களை வரவேற்கிறோம். மிக்க நன்றி. தன்யவாத். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அனைத்தும் நலம் தானே? முல்லா நஸ்ருதீன் அவர்களே, அனைத்தும் நலமே. தங்களை கண்ட பிறகு மனம் மகிழ்ந்து விட்டது. எனக்கும் தான். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். 2 மகாராணிகளையும் மகாராஜா சிம்மாசனத்தில் பார்த்து என் மனம் மகிழ்ந்து விட்டது. மனதிற்கு நிம்மதி கிடைத்தது. மகாராஜா அனைத்து பொறுப்புகளையும் எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு யாத்திரை சென்றுள்ளார். அது எனக்கு தெரியும், நான் அறிந்ததுதான். என்ன கூறினீர்கள்? உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அவனுடைய சேவகன் நான். அவன் கண்ணோட்டத்தில் நான் பார்ப்பதனால் என் கண்ணில் இருந்து எதுவும் மறைந்து விடாது. அவன் ஒருவனே உண்மை, மற்றவைகள் வெளி வேஷமே. எது தெரிகிறதோ அது இருப்பதில்லை, எது இருக்கிறதோ அதை யாராலும் பார்க்க முடியாது. தங்களின் பேச்சு எங்களை குழப்பி விட்டது. தாங்கள் கூற வந்ததன் நோக்கம்தான் என்ன? என் அல்லாவின் கருணையோடு வரும்போது நான் வழியில் கிருஷ்ண தேவராயரை சந்தித்தேன். இதில் உண்மை என்னவென்றால் அவரேதான் என்னை இங்கு அனுப்பி இருக்கிறார். ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். மகாராணி அவர்களே, உங்கள் அனுமதியுடன் அதை படிக்கலாமா? படியுங்கள். வணக்கம் முல்லா. வணக்கம். 2 மகாராணிகளுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அமைச்சர்களுக்கும் அதோடு மற்ற அதிகாரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், என்னவாயிற்று மந்திரியாரே? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? மேலே படியுங்கள். அது வந்து என்ன ஆயிற்று? வாயெடுத்து போய்விட்டீர்களா? படியுங்கள். மந்திரியாரே, என்ன எழுதியுள்ளது? மேலே படியுங்கள். சரி மகாராணி அவர்களே, இந்த கடிதத்தில் மகாராஜா எழுதியிருப்பது, சதுர்தசிக்கு பின்பு நாம் இந்த விஜயநகர ராஜ்யத்தை டெஹரானின் இளவரசன் கமாலே முஸ்தபாவிடம் ஒப்படைக்க வேண்டுமாம்.
சதுர்தசிக்கு பின்னால் நம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் புது அரசனாக வரப்போவது கமாலே முஸ்தபா. அட கடவுளே, சதுர்தசி இன்னும் 2 நாட்களில் வந்துவிடுமே. மகாராஜா இந்த முடிவை எப்படி எடுத்தார்? எனக்கும் இதை பற்றி ஒன்றுமே புரியவில்லை. இல்லை பெரிய மகாராணி, இதற்கு வாய்ப்பே இல்லை. மகாராஜா மந்திரி சபையை கூட்டி நம்மை கலந்து ஆலோசிக்காமல் இப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டார். இல்லை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராணி அவர்களே, இந்த கடிதத்தில் ராஜமுத்திரை இருக்கிறது. மகாராஜா கையொப்பமிட்டிருக்கிறார். இதில் ஏதோ சதி ஒன்று நடக்கிறது. நான் இதை முழுமையாக எதிர்க்கிறேன். அனைவரும் அமைதியாக இருங்கள். யாரும் பேச வேண்டாம். முதலில் அனைவரும் இருக்கையில் அமருங்கள். மகாராஜாவின் முடிவு எங்களுக்கும் ஆச்சரியம் அளிக்கிறது. ஆனால் முல்லா நசுருதி அவர்களிடம் ஆதாரம் உள்ளது. 2 நாட்களுக்கு பிறகு தெஹரானின் இளவரசனிடம் இந்த ராஜ்யம் ஒப்படைக்கப்படும். ஒரு விஷயத்தை சொன்னால் சந்தோஷப்படுவீர்கள். இளவரசரும் என்னோடு தான் வந்திருக்கின்றார். தாங்கள் அனுமதித்தால். முல்லா நசுருதி அவர்களே, அவரை மரியாதையோடு இந்த சபைக்கு அழைத்து வாருங்கள். எங்களுடைய வீர இளவரசர், தெஹரானின் ஒளி விளக்கு, என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் இளவரசர் கமாலே முஸ்தபா இதோ வருகின்றார். இவரை அனைவரும் சிறப்பாக வரவேற்க வேண்டும். வாருங்கள் இளவரசரே. இதோ இவர்தான் தெஹரானின் இளவரசர் கமாலே முஸ்தபா. அதோடு மகாராஜாவின் விருப்பம், விஜயநகரத்தின் ராஜ்யத்தை இளவரசர் கவனித்துக் கொள்ள வேண்டுமாம். விஜயநகரத்து மகாராணிகளுக்கு என்னுடைய சலாம். மகாராஜாவின் அறிவிப்பை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ராஜ்யத்தை மகாராஜா கிருஷ்ணதேவராயர் விருப்பப்பட்டு என்னிடம் ஒப்படைக்கிறார். இதில் என் சதி திட்டம் ஏதும் இல்லை. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? மகாராஜா எங்களை கேட்காமல் இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் இருவரும் எங்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறீர்களா என்ன? எங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? சரி, வேண்டாம். ஆனால் மகாராஜாவினுடைய கடிதத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதில் உங்கள் ராஜ்யத்தின் முத்திரையும் உள்ளது. ஆனால் மகாராஜா எதற்காக இவ்வாறு செய்ய போகிறார்? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை மகாராஜா தான் கொடுக்க முடியும். இப்போதைக்கு அவருடைய கடிதத்திற்கு மதிப்பு கொடுத்து இந்த அரண்மனை, இந்த ராஜ்யம் இரண்டையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஒன்று, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவரே இங்கு வந்து ராஜ்யத்தை ஒப்படைக்க விரும்பவில்லை என்று என்னிடம் கூறினால் நான் விட்டு விடுகிறேன். இதுவரை நீங்கள் சிறப்பாக ராஜ்யத்தை ஆண்டீர்கள். அதை நினைத்து பெருமைப்படுகிறேன். ஆனால் இது உங்களுக்கான அக்னி பரீட்சை. இதை நீங்கள் எவ்வாறு கடக்கப் போகிறீர்கள்? அதை பார்க்க ஆவலாக உள்ளேன். இந்த அக்னி பரீட்சைக்காக தான் நான் இவர்களுடைய உதவியை நாடியிருக்கிறேன். மகாராணி திருமலம்பா, இது சங்கடமான நேரம். ஆனால் நாம் அரையணையில் அமர்ந்திருப்பதால் இந்த முடிவை நாம் எடுத்தாக வேண்டும். முல்லா நசுருதியன் அவர்களே, கடிதத்தின்படி எங்களிடம் 2 நாட்கள் உள்ளது. இந்த 2 நாட்களில் இந்த பிரச்சனையை முடிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதை நிச்சயம் முடிப்போம். இந்த சோதனையில் நீங்கள் வெல்லுகிறீர்களா இல்லை என்ன செய்கிறீர்கள் என்று பார்க்கிறேன்.